ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மிஷின் லேர்னிங்கை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கை பற்றி நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஒரு ஹெட்ஸ்அப், ஏஐனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ் அல்லது மிஷின்ஸ் இதால ஒரு ஹியூமன் பிஹேவியரை மிமிக் பண்ண முடியும் அல்லது ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பிரதிபலிக்க முடியும் அப்படின்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு ஹியூமன் அப்படின்னு எடுத்தா அவங்களால நிறைய இமோஷன்ஸ் வெளிப்படுத்த முடியும், நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், நல்ல கிரியேட்டிவா இருக்க முடியும், நிறைய டாஸ்கை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹியூமன் இன்டெலிஜென்ஸையும் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி மிஷினுக்கோ கம்ப்யூட்டர்ஸ்க்கோ இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஏஐ டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏஐல வந்து ஸ்ட்ராங் ஏஐ, வீக் ஏஐ அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு மிஷினாலேயோ ஒரு கம்ப்யூட்டர்னாலேயோ ஹியூமனுடைய எல்லா கேப்பபிலிட்டியுமே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஏஐயால லேர்ன் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும், அதை வந்து அதுவே யோசிச்சு ஒரு டெசிஷனுக்கு வர முடியும், ஒரு ரீசனிங் கேப்பபிலிட்டி இல்லைங்களா, அடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேப்பபிலிட்டிலாம் இருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஏஐ. ஆனா வீக் ஏஐ அப்படின்னு சொன்னா அந்த ஏஐ அல்லது அந்த மிஷினாலேயோ அந்த கம்ப்யூட்டர்னாலேயோ ஒரு ஸ்பெசிபிக்கான வேலையை எஃபெக்டிவா செய்ய முடியும். அதெல்லாம் வீக் ஏஐ. இப்போ இந்த வீக் ஏஐ யூஸ்வலா பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க அங்க அயன்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஜார்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் காமிப்பாங்க, ஒரு கம்ப்யூட்டர் காமிப்பாங்க இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணும், அதுவே திங்க் பண்ணும், அதுவே ரீசன் பண்ணும். ஸோ அப்படியே வந்து ஒரு ஹியூமனையே வந்து அதால மிமிக் பண்ண முடியும். அல்லது வந்து சிட்டி ரோபோட் சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஏஐ. ஆனால் இந்த ஸ்ட்ராங் ஏஐ இது வரைக்கும் உலகத்துல எதுவுமே கிடையாது. அது வந்து இப்பதான் வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங், திங்கிங், ரீசனிங், அடாப்டபிலிட்டி இருக்கிற ஒரு மிஷினை உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் டுடே. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஏஐ இது வரைக்கும் உருவாக்க முடியல. ஆனா நிறைய பாத்தீங்கன்னா வீக் ஏஐஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ற சிரி, அலெக்சா, கூகுள் டிரான்ஸ்லேட் அல்லது செஸ் விளையாடுறதுக்கான மிஷின்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வீக் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹியூமனோட இமோஷன்ஸ் எல்லாம் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஆனா அந்த சோஃபியாங்கிறது கூட பாத்தீங்கன்னா ஒரு நேரோ ஏஐ அல்லது வீக் ஏஐன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதால எல்லா டாஸ்க்குமே இங்க நம்ம ஸ்ட்ராங் ஏஐக்குரிய எல்லா டாஸ்க், அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங், திங்கிங் இதெல்லாம் எல்லாத்தையுமே அதால செய்ய முடியாது. ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரியில அது ஒர்க் ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா ஏஐல வந்து ஸ்ட்ராங் ஏஐ, வீக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஏஐ இது வரைக்கும் கிடையாது, வீக் ஏஐ தான் நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீக் ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி வேலை செய்யுது. இப்ப பேட்டர்ன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப பேட்டர்ன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா இங்க அதோட டெஃபினிஷன்ல கொடுத்தபடி ரெக்கரிங் ஆர் ரிப்பீட்டட் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா அங்க இசிஜி இருக்கு. இப்ப இந்த இசிஜில பாத்தீங்கன்னா அதுல வர லைன் மேல போகுது, கீழே போகுது. இதுல ஒரு பேட்டர்னை நம்மளால பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஹார்ட் வந்து அங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து அது நம்ம அந்த மிஷினோட கனெக்ட் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பேட்டர்ன். இப்ப இந்த பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு டீவியேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பைக் வந்து ரொம்ப மேல போகுது, இல்ல ஒரு ஸ்பைக் ரொம்ப கீழே போகுதுன்னா அது அந்த பேட்டர்ன்ல இருந்து வயலேட் ஆகுது இல்லைங்களா. அப்ப ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெக்கரிங் அல்லது ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லது ஒரு டிசைன். இதுல இருந்து டீவியேட் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்றோங்க, அது வந்து இந்த பேட்டர்ன்ல ஒரு வயலேஷன் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த லெப்பர்டுடைய அந்த ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இயற்கையிலேயே நம்ம பேட்டர்ன்ஸ் பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷெல்லு அல்லது அந்த சூரியகாந்தி சன்ஃபிளவர்ல பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னுங்கிறது ஒரு ரிக்கரிங் அல்லது ரிப்பீட்டடா நடக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லது அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் வீக் ஏஇஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்ப அந்த விகேஏ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னலா நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம், நம்ம ஒருவேளை பைத்தன்லயோ ஜாவாலயோ நம்ம ஒரு கோடு அடிப்போம். அந்த கோடுங்கிறது என்னது, அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் எழுதியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டாவை இப்படி ப்ராசஸ் பண்ணி இந்த ஆன்சர் கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் கார்ட்ல ஒரு யூசர் வந்து ஒரு ஐட்டத்தை ஆட் பண்றாரு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும், அந்த ஐட்டம் அப்படிங்கிற அந்த டேட்டாவை எடுத்து இதுக்கு மேல சில ரூல்ஸ் போடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பிரைஸ் வரணும், இதுக்கு எவ்வளவு டாக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதோட எண்ட் ரிசல்ட்டை கொடுக்குது, ஆன்சரை நமக்கு கொடுக்குது. இது வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங். ஆனா மிஷின்ல லேர்னிங்ல எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம கிட்ட டேட்டா நிறைய இருக்கும், நமக்கு தேவையான ஆன்சர் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதை கொண்டு வரதுக்கு என்ன ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவுட்புட்டா வர்றது தான் மிஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பழங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பிள வந்து பிக் பண்ணணும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு 10 ஆப்பிள் இருக்கு, 10 ஆரஞ்சு இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஆப்பிள் தான் எனக்கு வேணுங்கிறது ஆன்சர். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 10 ஆப்பிள் அது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சாம்பிளை கொடுக்குறீங்க, அதுதான் டேட்டா. இதை பேஸ் பண்ணி மிஷின் லேர்னிங் வந்து ரூல்ஸ் ஜெனரேட் பண்ணிக்குது. ஸோ பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலுக்கும் மிஷின் லேர்னிங்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது பேசிக்கா டேட்டாவை வச்சு டிரைவ் பண்றது. டேட்டா இல்லைன்னா மிஷின் லேர்னிங்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அன்னு அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ மிஷின் லேர்னிங்க்கு ஹார்ட் அல்லது கோர் என்ன அப்படின்னா அது வந்து டேட்டா தான். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் கம்ப்யூட்டர்ஸ்க்கு டேட்டாவை நிறைய சப்ளை பண்ணி இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அல்லது ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுதான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கிறதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா கொடுத்து அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடி, இந்த பேட்டர்னை வச்சு ஒரு டெசிஷன் அல்லது ப்ரெடிக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் மிஷின் லேர்னிங். இப்ப இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது இந்த மிஷின் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட் ஆகிருக்குங்கிறது தான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு 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 சூப்பர் செட் மாதிரி, எல்லாத்தையுமே காமனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். அதுல ஒரு லெவல் கீழே வந்தோம் அப்படின்னா மிஷின் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய டேட்டாவை வச்சு நம்ம ஒரு டெசிஷனுக்கு வரும். அதுல இருந்து இன்னும் ஒரு இன்டெப்த் லேயர், அது வந்து டீப் லேர்னிங். இதுல நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். இப்போ இதுக்கு எல்லாமே டேட்டா அசோசியேட் ஆயிருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே எப்படி வருதுன்னா டேட்டா சயின்ஸ் இல்லைங்களா. ஸோ எப்படி வந்து இந்த டேட்டாவை லோட் பண்றது, எப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, எப்படி அந்த டேட்டாவை வந்து நம்ம கிளீன் பண்றது, எப்படி ட்ரெயின் டேட்டா அல்லது டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்றது, இது எல்லாமே இந்த டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ல வருது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள என்னென்னலாம் லேயர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒரு ஹை லெவல்ல இதுதான் லேயர்ஸா இருக்கு. மிஷின் லேர்னிங்ல வந்து ஒரு 3 டைப்ஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ்டு லேர்னிங், செகண்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், தேர்ட் ஒன் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங். இப்ப சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்ன, இப்ப இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு இந்த 3 பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கான மாடல் வந்து ஒரு லேபிள்டு டேட்டா அதை பேஸ் பண்ணி அதனுடைய லேர்னிங், அதனுடைய டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியை வளர்த்துக்குது. இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல ரெக்ரெஷன் ஒரு டெக்னிக் இருக்கு, கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் இது வந்து ஒரு வேல்யூ ஓரியன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹவுஸ் பிரைசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு வந்து இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இவ்வளோ பெட்ரூம்ஸ் இருக்கு,
இவ்வளோ பழைய வீடு இல்லைங்களா, எவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ணி எவ்வளோ பிரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு திடீர்னு நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ பெட்ரூம்ஸ் இருக்கிற, இவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்கிற வீடு எவ்வளோ பிரைஸ் வரும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லேபிள்டு டேட்டா செட்டை நம்ம இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா இந்த கேட்டகரி அது வந்து பிரிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இமெயில்ஸை நம்ம இந்த சிஸ்டத்துக்கு, இந்த மிஷின் லேர்னிங் சிஸ்டத்துக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ப்ரொவைட் பண்ணி எதெல்லாம் ஸ்பேம், எதெல்லாம் ஜங்க் மெயில் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணி எது வந்து ப்ராப்பர் மெயில் இன்பாக்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்றோம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஜிமெயில் அப்படிதான் வேலை செய்யுது இல்லைங்களா. ஆட்டோமேட்டிக்கா சிலது வந்து அங்க ஜங்க் மெயிலுக்கு போயிருது இல்லைங்களா, சிலது நம்முடைய இன்பாக்ஸ்க்கு வருது. ஸோ அப்படின்னா அது என்ன பண்ணுதுன்னா ஒரு அல்காரிதம் உள்ள யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுது, ஓகே இந்த சப்ஜெக்ட்ல வருது, இது வந்து ஒரு ஜங்க் மெயிலா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்ட்டு அது என்ன பண்ணுதுங்க ஒரு ஜங்குக்கும் மற்ற மெயில்ஸை வந்து இது இன்பாக்ஸுக்கு அனுப்புது. ஸோ இது வந்து கிளாசிஃபிகேஷன். இந்த மாதிரி ஒர்க் ஆகுறது வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இப்போ சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ நம்ம சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல என்ன பார்த்தோம்னா ஒரு லேபிள்டு டேட்டா அதை பேஸ் பண்ணி அது ஒரு ப்ரெடிக்ஷனோ அல்லது ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்லது ஒரு ரெக்ரெஷனோ அல்லது ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆக்டிவிட்டியோ பண்ணோம்னு பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு லேபிள்டு டேட்டா செட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு. இப்போ இந்த ஆப்பிள், ஆரஞ்சுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எடுத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒரு ஆப்பிள், அதனுடைய ரைட் சைட்ல ஒரு லீஃப் வந்து டேர்ன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சு பாத்தீங்கன்னா அங்க 3 லீஃப் இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லீஃப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் இருக்கு. அதே மாதிரி ஆப்பிள் ஸ்லைஸ், ஆரஞ்சு ஸ்லைஸ் இருக்கு. இப்ப இந்த லேபிள்டு செட்டை வந்து நான் என்ன பண்றேன்னா என்னுடைய மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ஒரு ட்ரைனிங் டேட்டாவை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா ஒரு டெஸ்ட் டேட்டாவையும் நான் அதுக்கு கொடுத்து அதை ட்ரெயின் பண்றேன். ஓகேங்களா. இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இப்ப நாளைக்கு நான் ஒரு ஆப்பிள் இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் 1ல இருக்கிற ஒரு ஆப்பிளை நான் அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய லேர்னிங்ஸை வச்சு அது வந்து நம்ம அந்த லேபிள்டு டேட்டா செட்ல நம்ம ஏற்கனவே நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணோம்னா இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுது. அதே மாதிரி ஆரஞ்சை நான் கொடுக்கும்போது அதனுடைய லேர்னிங்கை பேஸ் பண்ணி அது வந்து என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் முன்னாடி ஃபார்ம் பண்ணி இருந்துச்சோ அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க இதுல வந்து ஒரு பனானாவை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், அது வந்து அதனுடைய ப்ரெடிக்ஷன் அந்த ரூல்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கும். இந்த பனானாங்கிறது எதுலையுமே மேட்ச் ஆகல. அப்ப அது என்ன பண்ணும்னா அதால கிளாசிஃபை பண்ண முடியல, அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடும். இப்போ சில சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிளே நீங்க எடுத்தீங்கன்னா ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைட் சைட்ல அந்த கிரீன் லீஃப் இருக்கு. இது வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு கிரீன் லீஃபா இருந்து இந்த ஆப்பிள்ல கொஞ்சம் கடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப என்ன நடக்கும், இப்பயும் பாத்தீங்கன்னா இது ப்ரெடிக்ட் பண்ணும்போது இதால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஆப்பிள் அப்படின்னா என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மேட்ச் ஆகாதனால இதால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா என்னன்னா ஒரு லேபிள்டு டேட்டா அதை வச்சு அந்த சிஸ்டம் ட்ரெயின் ஆயிக்குது. பின்னாடி அதே மாதிரி ஒரு பொருள் வரும்போது அதனுடைய லேர்னிங் அல்லது அந்த ரூல்ஸை வச்சு அது ப்ரெடிக்ட் பண்ணுது. ஓகேங்களா. இது வந்து ரெக்ரெஷனாகவும் இருக்கலாம் அல்லது கிளாசிஃபிகேஷனாகவும் இருக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள பாருங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்லையும் பாருங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன கவனிக்கிறோம், இதே மாதிரி ஒரு லேபிள்டு ஒரு டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த லேபிள்டு டேட்டாவை வச்சு நம்ம இதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு டொமேட்டோ எப்படி இருக்கும், ஒரு கேரட் எப்படி இருக்கும், ஒரு பெல் பெப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளாசிஃபை பண்றோம். இப்ப நம்முடைய லேபிள் நமக்கு இப்ப என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த இன்புட் டேட்டா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேரட் அனுப்புறேன், அது என்ன பண்ணுதுங்க ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஃபீச்சர்ஸை வச்சு கேரட் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. அதே மாதிரி பெல் பெப்பரை நான் அனுப்பும் போது அதுவும் என்ன பண்ணுதுங்க
அதனுடைய ட்ரைனிங் டேட்டாவை வச்சு டெஸ்ட் டேட்டாலாம் வச்சு அது என்ன பண்ணுது, பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுது. அதே மாதிரி டொமேட்டோவையும் கரெக்டா அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல வருது. இப்போ அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா என்ன? இப்போ இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல ஒரு லேபிள்டு டேட்டா இருக்காது, புரியுதுங்களா? அதாவது இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து நான் ஒரு ஆப்பிள கொடுத்து இது ஆப்பிளான்னு கண்டுபிடி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேபிள்டு டேட்டா இதுல இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஆப்பிள் வந்து இது இந்த கேட்டகரி இல்ல இது கேரட் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில வரணும் அப்படின்லாம் நான் எந்த கிளாசிபிகேஷனும் பண்ண மாட்டேன். இதுல மெயினா நம்ம இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு டேட்டா செட்டை நம்ம வந்து குரூப் பண்றதுக்கோ அல்லது கிளாசிஃபை பண்றதுக்கோ நம்ம இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், ஒருவேளை ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எம்ப்ளாயி டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயி டேட்டா பேஸ்ல 1 lakh மேல சேலரி வாங்குறவங்களாம் யாரு அப்படின்னு ஒரு குரூப் பண்றது, அல்லது 2 lakhs மேல சேலரி வாங்குறவங்க யாரு அப்படின்னு சொல்லி அது வந்து குரூப் பண்றது. இது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல வருது. இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நான் வந்து ஒரு லேபிள்டு டேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம், எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்ல இந்த மாதிரி குரூப் பண்ணு, எம்ப்ளாயீஸ் வித் சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 lakh அல்லது கிரேட்டர் தென் 2 lakhs. ஸோ இந்த மாதிரி நீ கிளாசிஃபை பண்ணு, குரூப் பண்ணு அப்படிங்கறதெல்லாம் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து அன்லேபிள்டு டேட்டா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, ஓகேங்களா? நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க ஒரு ஃப்ரூட்டுக்கான வெஜிடபிள்ஸ்க்கான ஒரு அன்லேபிள்டு டேட்டா இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா சில அல்காரிதம் அன்சூப்பர்வைஸ்டு அல்காரிதம்ஸ் கிட்ட கொடுத்து இதை எனக்கு கிளாசிஃபை பண்ணு அல்லது வந்து கிளஸ்டரிங் அல்லது குரூப்பிங் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து அது ரீட் பண்ணி இதை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பெல் பெப்பர் வந்து கிரீன் கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு. ஆனா அதனுடைய அல்காரிதத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சுன்னா பெல் பெப்பர் அப்படின்னு கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா பெல் பெப்பர் வந்து அது கரெக்டா கலர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கிளாசிஃபை பண்ணிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க பிரிஞ்சால் அதே மாதிரி ஆனியன் இதெல்லாம் கரெக்டா கிளாசிஃபை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒருவேளை ஒரு வெஜிடபிள் அது மோர் சிமிலர் டு பிரிஞ்சால்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும்னா இது பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரூல்ஸை வச்சு கிளாசிஃபை பண்ணிடும். ஸோ பிரிஞ்சாலும் அந்த வெஜிடபிளும் ஒரே கேட்டகரிக்குள்ள போயிடும், ஏன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறனால. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருவேளை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு கடையில வந்து ரெகுலரா ஷாப்பிங் பண்றாங்க. இப்போ அந்த ஷாப்பிங் ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த கஸ்டமர் ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 5,000க்கு மேல ஷாப்பிங் பண்றாங்க, எந்த கஸ்டமர்ஸ் 10,000க்கு மேல ஷாப்பிங் பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க வெறுமனே அட் அ ஹை லெவல் அவங்க கிளாசிஃபை பண்ணி பார்க்கறாங்க அப்படின்னா இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா லேர்னிங் த்ரூ ட்ரையல் அண்ட் எரர். அதாவது ஒரு விஷயத்த பண்ணி அது கரெக்டா தப்பா அப்படிங்கறத பேஸ் பண்ணி இந்த மாடல் வந்து லேர்ன் பண்ணிக்குது, இந்த மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்குது. இதனுடைய லேர்னிங்க்கு என்ஹான்ஸ் பண்றது முக்கால்வாசி இது ஒரு என்விரான்மெண்டோட அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அது இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது கரெக்டா ஒரு விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது, இல்ல தப்பா பண்ணுச்சுன்னா பெனால்டி கிடைக்குது. ஸோ இப்போ அதனுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒருவேளை ஒரு செஸ்ஸுக்கான ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அது ஒவ்வொரு தடவையும் ஒரு நபர் ஒரு மூவை வந்து பண்ணும்போது அந்த மூவ் எல்லாம் அது என்ன பண்ணுதுங்க, ரெக்கார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அது ஒரு மூவ் பண்ணுது. இப்போ அது மூவ் பண்ணும்போது அந்த நபர் வந்து அவர் அதனுடைய அந்த காயை வெட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, ஓகே நம்ம பண்ண மூவ் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது என்ன பண்ணும், இதே மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது அந்த மூவ் அது பண்ணாது, அது வேற மூவ் பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை அது ஒரு பிளேயர் வந்து ஒரு மூவ் பண்ணும்போது இது கரெக்டா போய் அந்த பிளேயருடைய காயை வெட்டிருச்சுன்னா
இதுக்கு புரிஞ்சிருது. ஓகே. ஸோ நம்ம இந்த மாரி ஒரு மூவ் பண்ணாங்கன்னா, நம்ம இந்த மாரி இந்த காய வெட்டலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அல்லது வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை ஒரு வாக்கிங் ரோபோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த வாக்கிங் ரோபோலாம் என்ன பண்ணுது? என்விரான்மென்ட்டோட நெறைய இன்டராக்ஷன் வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு ஸ்லோப்ல நடக்கும்போது ஸ்லிப் ஆயி விழுந்துருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது ஒரு லேர்னிங் கிடைக்குது. ஓகே, இந்த மாரி ஆங்கிள்ல ஒரு ஸ்லோப் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ப ஏற்கனவே விழுந்துட்டோம். இந்த மாரி ட்ரை பண்ணி விழுந்தோம். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? இந்த மாரி ட்ரை பண்ணக்கூடாது. வேற மாரி ட்ரை பண்ணணும். அப்படின்ட்டு அது என்ன பண்ணுதுங்க? கொஞ்சம் கொஞ்சமா இந்த என்விரான்மென்ட்டோட இன்டராக்ட் பண்ணி லேர்ன் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ட்ரையல் அண்ட் எரர பேஸ் பண்ணி அது வந்து லேர்ன் பண்ணிக்குது. இதுக்கு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த பிக்சர பாருங்களேன். இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆப்பிள்ல வந்து ஒரு இன்புட்டா நம்ம ஒரு மிஷினுக்கு ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரத்த குடுக்குறோம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து இட்ஸ் அ மேங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா நம்ம குடுத்தது ஆப்பிள். ஆனா அது பிரெடிக்ட் பண்ணது மேங்கோ. அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு ஃபீட்பேக் குடுக்குறோம். நோ, இது வந்து மேங்கோ கிடையாது. இது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த ஃபீட்பேக்க பேஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணுதுங்க? ஒரு புது லேர்னிங் அதுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த டைம் நீங்க இதே ஆப்பிள திருப்பி கொடுக்கும்போது அது கரெக்ட்டா என்ன பண்ணிரும்? இது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா சொல்லும். இதே ஆப்பிள் வந்து ஒருவேளை நீங்க கிரீன் ஆப்பிள் குடுக்குறீங்க. அப்ப அது என்ன பண்ணும்னா, ஒருவேளை அதுக்கான லேர்னிங் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணும். லேர்னிங் இல்லைன்னா தப்பா தான் பிரெடிக்ட் பண்ணும். அப்ப நம்ம அதை கரெக்ட் பண்றோம். நோ நோ, இது வந்து கிரீன் ஆப்பிள், இதையும் நீ ஆப்பிள்ங்கிற கேட்டகரியில தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுதுங்க, நீங்க கிரீன் ஆப்பிள் கொடுக்கும்போது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம வந்து 3 பார்த்தோம். ஒன்று சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஆனா இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா இது எல்லாமே அல்காரதம்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அல்காரதம்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறபடி பாருங்களேன், சில அல்காரதம்ஸ் அல்லது சில டெக்னிக்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் லேர்னிங்ல சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ஸோ கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன் அந்த சூப்பர்வைஸ்ட்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த அல்காரதம்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து ரெக்ரெஷன்ல பாத்தீங்கன்னா லீனியர் ரெக்ரெஷன் இருக்கு. அப்புறம் டெசிஷன் ட்ரீஸ், அதே மாதிரி இந்த லீனியர் ரெக்ரெஷன்லயே வந்து மல்டிவேரியேட் ரெக்ரெஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை வந்து இந்த அல்காரதம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மிஷின் லேர்னிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோல இப்போ நம்ம பேசிக்காக என்ன கற்றுக்கிட்டோம்னா ஏஐனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ராங் ஏஐ, வீக் ஏஐனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த மிஷின் லேர்னிங்ல இருக்கிற டைப்ஸ், எப்படி சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். ஸோ அங்க வந்து சூப்பர்வைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது பேஸ்ட் ஆன் லேபிள்டு டேட்டா. ஸோ இந்த லேபிள் டேட்டா வச்சு ட்ரெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட்டா கொடுக்கும்போது அது ப்ரெடிக்ட் பண்ணுது. அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்ல வெறுமனே ஒரு ரா டேட்டா, அந்த ரா இன்புட்டை நம்ம கொடுக்கும்போது அந்த ரா இன்புட்டை வெறுமனே கிளாசிஃபை பண்ணுது அல்லது வந்து குரூப்பிங் அல்லது கிளஸ்டரிங் பண்ணுது. அதே மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ஒரு தப்பு பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்து வந்து அதை பண்ணாம இருக்கும். ஸோ இது வந்து ரிவார்ட்ஸ் பெனால்டிஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து இந்த எல்லா டெக்னிக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் தான் கோர். ஸோ அல்காரிதம்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம்னா சில அல்காரிதம்ஸ் எடுத்து அந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பைத்தன் பத்தி இதுக்கு நீங்க பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை பைத்தன் தெரியாது அப்படின்னா இதுலயே பைத்தன் கோர்ஸும் இருக்கு. அந்த வீடியோஸ் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமாவே நான் வந்து பைத்தன்ல வந்து டேட்டா ஃப்ரேம்ஸ் பத்தியும் ஒரு வீடியோ போடுறேன். அதை பாருங்க. ஏன்னா இந்த டேட்டா ஃப்ரேம்ஸை தான் நம்ம ஒரு கோர் டேட்டா ஸ்ட்ரக்சரா நம்ம யூஸ் பண்ணி இந்த மிஷின் லேர்னிங் பத்தி கத்துக்க போறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு. இந்த சேனலை பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. நிறைய எஃபர்ட் எடுத்து பண்றோம். நான் நிறைய பேர் இதுக்கு வந்து இதை வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து இது வந்து நிறைய பேரை வந்து ரீச் பண்ண மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, வீடியோஸை பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.